everyone, assalamu alaikum. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து அரபிக் கெமாட் அது பேர். கிறிஸ்பியாக நல்லா இதாக ஸ்வீட் இது போட்டு சிரப் எல்லாம் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் ஐக்கு எடுத்துக்கிறேன். மாவு வந்து 500 கிராம். ஐக்கு உப்பு ஒரு பிஞ்ச் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். பவுடர் ஏலக்காய் 1/4 teaspoon, 2 tablespoon சுகர், saffron கொஞ்சம் பிஞ்ச் போல், ஈஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன் 1 tablespoon, 3 tablespoon கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன், 500 ml வாட்டர். தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 500 ml ஊற்றினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி புடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையால். சஃப்ரான் கொஞ்சம் போட்டுக்கிற ஒரு பிஞ்ச், எண்ணெய் கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு. ஏலக்காய் பவுடர் வந்து நல்லா மணமாயிக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூட்டி ஒரு ஹவர் போல் பூட்டி வைக்கணும். நல்லா கொஞ்சம் சூடு பிளேஸில் ஏன்னுக்கா டபுள் ஆகி வரத்துக்கு. இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி அப்போ கரெக்டாக வரும். அப்போ தான் இந்த மாதிரி தூக்கி போட்டு பார்த்தா இந்த பிலோஸ் பொறிக்கிறதுக்கு இதாக்குற மாதிரி தான் செய்கிறது. இதுதான் கரெக்ட். இது போட்டு ரெஸ்ட் வைக்கணும் 1 hour. இப்போ 1 hour ஆகிட்டு பாருங்கள் டபுள் ஆகி வந்திக்கு. இந்த மாதிரி தண்ணி ஒரு கோப்பில் வச்சுக்கொண்டு கரண்டி ஆயில் போட்டு இந்த மாதிரி நான் இப்போ காய போட்டு இப்படி எடுக்கிறேன் தானே, இதே மாதிரி தான் எடுத்து ஸ்பூனால் அப்படி எடுத்து ஆயிலில் போடணும். சின்ன சைஸ் ஒன்று தான் எடுக்கணும். உங்களுக்கு தேவையான சைஸ் ஒன்று எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் தூரம் தண்ணியில் போடணும். கையும் கொஞ்சம் நனைச்சி போடணும், இல்லாட்டி வந்து சரியாக வராது. கையையும் கொஞ்சம் ஈரமாக்கி கொண்டு ஸ்பூனையும் தண்ணியில் போட்டு கரண்டியை தண்ணியில் போட்டு தண்ணியோடையே சேர்த்து போட்டு ராசிட்டு எண்ணெயில் அப்புறம் எண்ணெய் வந்து மோத்துக்கு வரும் பார்த்து. இந்த மாதிரி பசந்தாக போலையாக போட்டு கோல்டன் கலர் வரக்காட்டி பொரிச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நெருப்பு உரமாக்கிடுவானுமே. அப்புறம் ஒசக்கால ப்ரௌன் ஆக்கியும் உளுக்கு வெந்திக்காது. நல்லா கிறிஸ்பி போலாக வரும். ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. நோம்பு காலத்து மிச்சம் அரபியாக்கள் செய்கிறீங்க. எந்த நாளும் சேம் திணிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்து நான் லைக்குமென்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் வந்து இது பாட்டில் ஊற்றி அது மாதிரியும் ப்ரெஸ் பண்ணி போலை பிடிச்சி எடுக்கிறேன். ஆனால் இது கையால் எடுக்கிற ஈஸி லேஷி வேலை. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லாம் சேம் கலர் வரத்துக்கு. இப்போ இந்த கோல்டன் கலர் ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் வடி விட்டுட்டு எங்களுக்கு இதுக்கு சிரப் செய்யணும்னா சிரப்பும் செய்யலும். நான் வந்து இதில் வந்து டேட் சிரப் தான் ஊற்றுறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும் டேட் சிரப். மக்கை சிரப் சுகர் டிஸ் போட்டுன்னா அது வந்து இந்த சுகர் இப்போ எங்களுக்கு தேவையான ஒரு கப் சுகரும் 1/2 கப் போல் இது தண்ணியும் ஊற்றி கொதிக்க விட்டு இதாக்கி. இதுதான் டேட் சிரப். ஒசக்கால் ஊற்றிட்டு முந்தி காலத்தில் வந்து சுகர் சிரப் தான் ஊற்றி இதாக்குவாங்க. இப்போ வந்து எல்லோரும் இந்த டேட் சிரப் தான் ஊற்றி திங்க. நல்லா டேஸ்டி. செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
நல்லா இருக்குன்னு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.